சார் ஒரு வாரமாக சினிமா பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். வழக்கமான நம்மளுடைய அரசியல் களத்துக்கு வருவோம். வந்தாச்சு சார், அவ்வளோதான். 2 படம் முடிஞ்சது. இனி இப்போதைக்கு அந்த பக்கம் போக முடியாது. சரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்திலேயே மர்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மர்மமே இன்னும் விலகலை, விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களும் பெரும் மர்மமானதாக இருக்குது. அதுவும் அந்த தெகல்கா பத்திரிகை தரப்பில் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய சில ஆதாரங்கள், அதாவது கொடநாடு பங்களா எஸ்டேட் பங்களாவில் நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. இதனால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் பூகம்பம் வெடிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நடக்குமா? பூகம்பம் வெடிச்சிருச்சு சார். பூகம்பம் வெடிச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கரமாக அது வந்து எல்லாருமே ஆளாளுக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார். இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் இவ்வளோ சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும், வேறு குற்றச்சாட்டுகள் வரும். தடவையாக ஒரு முதலமைச்சர் மேலே ஒரு கூலிப்படை தலைவர் கொலை குற்றச்சாட்டு மாதிரி பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முந்தைய எந்த யார் மேலேயும் இப்படி வந்ததில்லை அவர். ஆனால் இது வரைக்கும் எதுக்குமே லேஸில் வந்து அசராத பழனிசாமி அவர்கள் இப்போ ஓடி போய் அவர் வந்து ஃபைல்லாம் பண்ணியிருக்கிறார். அதாவது அவர் மூவ் பண்ணுறாரு. இதில் நான் இல்லைன்னு அவசர அறிக்கைகள்லாம் விடுறாரு. சிபிஐ விசாரணை அறிவிக்கப்பட்ட போது கூட கலங்காத மனுஷரை இப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் விளக்கம் கொடுக்குறார். முடிஞ்ச வரைக்கும் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு ஆதாரம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவர் முறைப்படி என் மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அதுக்கு ரீதியான அந்த விளக்கங்கள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரி, அது அவர் விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு ஆள் சொன்னா இதை நம்ம சும்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். தெகல்காங்கிறது கிட்டத்தட்ட பெரிய ஊழல்கள் விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்த ஒரு பத்திரிகை. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பதவி இழந்தார். ஒரு போலி நிறுவனத்துக்கு இவங்க போய் போலி நிறுவனத்துல அவர்கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி போய் பங்காரு லட்சுமணனுக்கு சூட்கேஸை கொண்டு கொடுத்து அவர் பதவி இழந்தார். சாரதா சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போலி வாக்காளர் அடையாள ஆதார் கார்டு ஒன்றை வாங்கி இது நம்பகத்தன்மை இல்லைங்கிறது அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணாங்க. அப்படி அவங்க ஒரு நம்பகமான பேர் ஒன்று அவங்களுக்கு இருக்கு. ஓரளவுக்கு அவங்க வந்து உண்மையை வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஊடகம் ஒன்று சொல்றது தான் இப்போ இவ்வளவு பரபரப்பு. உண்மையிலேயே பல ஊடகங்கள்ல பல விதமான விஷயம் வருது. என்னதான் நடந்ததுங்க? அது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா சார், எப்பவுமே அது ஒரு மர்ம மாளிகை சார். அது என்னன்னு தெரியல. ஜெயலலிதா அவங்க வாழ்க்கையில பல மர்மமான பக்கங்கள் உண்டு. அது மாதிரி அவங்க மரணமும் மர்மமாயிட்டுது, அந்த மாளிகையும் ஒரு மர்ம மாளிகையும் ஆயிடுது. அந்த காலத்துல இருந்தே அது மர்ம மாளிகை தானே சார். அங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா திடீர்னு அங்க எல்லா ஃபைலையும் தூக்கிட்டு போயிருவாங்களாம். அங்க இருந்து உத்தரவு போடுவாங்க, வருவாங்க. மினி தலைமைச் செயலகமா இருந்தது. மினி தலைமைச் செயலகமா தான் இருந்தது. கருணாநிதி கூட கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு அடிக்கடி முறை சொல்லி எழுதிக்கிட்டு இருப்பார். ஆமா, அப்படி எழுதிக்கிட்டு இருந்தார். அந்தம்மா என்னமோ தெரியல சார். அவங்க போயஸ் கார்டன்ல ஒரு ரைடு வந்தவொடனே ரைடே வர முடியாத இடத்துல ஒரு மாளிகை கட்டணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, மலை மேல கொண்டு கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு 2 வருஷங்களுக்கு முந்தி என்ன ஆயிட்டுதுன்னா, அப்போ நல்ல கவனிக்கணும், தினகரன் யாருமே பிரிஞ்சு போகல, சசிகலா எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஒன்னா இருக்கும்போதுதான் இந்த கொலை நடக்குது. இந்த அந்த அந்த கொடநாட்டுல திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கொள்ளையர்கள் புகுந்தார்கள், வெளிநாட்டு வாட்சிகளை திரும்பி கொண்டு சென்றார்கள், போலீஸ் ஃபைல முடிச்சிட்டாங்க. அதுல வந்து 2000 கோடி ரொக்க பணம் இருக்கு. அது இப்போ வர்றது சார். முதல்ல வந்து நியூஸ் என்னன்னா, கொள்ளையர்கள் புகுந்தார்கள், வாட்ச்மேனை கட்டி போட்டார்கள், அவர் செத்து போனார், உள்ளே போய் விலை மதிப்பட்ட கை கடிகாரங்களை திரும்பி கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு அவங்க ஃபைல முடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கேரளாவில் உள்ள கூலிப்படைகள் எல்லாம் பிடிச்சி வச்சு விசாரிச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த விவகாரம் அதோட முடிஞ்சு போச்சு. கடிகாரம் கிடைச்ச ஒரு 3-4 கடிகாரம் கிடைச்சது என்னமோ தெரியல. அது பிறகு வெளியே வரல. ஆனா அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கனகராஜ்ங்கிற ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அதோட முடிஞ்சு போச்சு. சயன் கூட்டாளி இறந்து போச்சு. இறந்து போனார், ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். அப்புறம் இன்னொருத்தரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். இந்த கூலிப்படையில ஒருத்தரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். சயன் அவருடைய மனைவி குழந்தையும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் 2 ஆக்சிடென்ட்கள் தொடர்ந்து நடக்க முடியுமா? ஏதோ எப்படியோ அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்படி நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த கேஸ் ஒரு விபத்து இதுவரை வந்து செய்தி என்ன, கொள்ளையர்கள் உள்ளே போனார்கள், வாட்ச்மேன் செத்தார், அதுக்கப்புறம் விபத்தில் கனகராஜ் செத்தார், அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கொள்ளையன் குடும்பத்தோட செத்தான் அப்படின்னு அந்த வழக்கை எல்லாரும் கண்ண மூடி மறைச்சாச்சு. அந்த வாட்ச் என்ன, அது வெளிநாட்டு வாட்ச் என்ன கம்பெனி கூட யாரும் கேட்கல. கடிகாரங்கள் எம்ஜிஆர் வாட்ச், எம்ஜிஆர் சம்மதியில் வந்து ஒரு அந்த வாட்ச் சம்பந்தமாவே தான் வந்து அது அப்படி ஒரு 2 வாட்ச் எடுக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் போனீங்கன்னு யாரும் கேட்கல. சரி, அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்ப கேட்கறாங்களே. இப்போ அந்த விவகாரம் வெடிக்குது. இல்லை, நாங்க வந்து அது வாட்சுக்காக போகவில்லை, 2000 கோடி பணம் இருக்குன்னு சொன்னாங்க, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதுல அதிமுக்கிய ரகசியங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க போனோம், எங்களை கனகராஜ் தான் கூட்டிட்டு போனார், அவரு இந்த மாதிரி ஒரு பேரெல்லாம் சொல்லி எங்களை கூட்டிட்டு போனார் அப்படின்னு அந்த ஆளு நேற்று ஓப்பனா அவனோட வீடியோ விளக்க கொடுக்குறான். டகல்கா அவர் முன்னாள் ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறார். விஷயம் வெளியே வந்திருக்குது. இவர் இப்போ நம்ம பழனிசாமி அவர்கள் ஓடி போய் மறுக்கிறார். இல்ல அவன் எப்படி மறுக்க முடியும்? ஏன்னா இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கார் டிரைவர் இப்ப இல்லை, அந்த கனகராஜ்ங்கிறவர் இல்ல. கனகராஜ்ங்கிற ஆளு தான் அவர்கிட்ட சொன்னது. நல்லா கவனிக்கணும். கனகராஜ் ஆள் தான் கூலிப்படை தலைவன்ட்ட சொன்னது. கனகராஜ் இப்ப இல்ல.
அதனால பழனிசாமி அவர்கள் நான் எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை, என் பேரை வீணாக இழுக்கிறார்கள்னு அவர் ஒரு முறைப்படி எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. ஆனால் எதிர்க்கட்சிகள் விடுவதாக இல்லை. அதனால இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிற போதுதான் ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது என்னன்னா, இப்போ அடுத்து உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, பாஜக தலைமை அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. இப்படியாப்பட்ட சூழ்நிலை இதை வந்து அம்பலப்படுத்துறாங்கன்னு சொன்னா இதன் பின்னணியில வேற ஏதாவது? இது கண்டிப்பா எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம் தானே. இவ்வளவு நாள் ஆன உடனே நீ ஏன் இப்படி முதல்ல வந்தா என்ன அப்படின்னா, அந்த குற்றவாளி அவர் என்னமோ சொல்லியிருக்கிறாருன்னா, இல்ல எல்லாரும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அங்க அந்த கூலிப்படையில இருக்கிற எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கும் கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து நிக்கிறார். சார் அவங்க எதுவும் சொல்லட்டும், விளக்கம் கொடுக்கட்டும். அப்பட்டமா தெரியுது எலெக்ஷனுக்கு முந்தைய ரிலீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? 2 வருஷத்துக்கு முந்தைய அவர் எங்க போயிருந்தார் என்ன? இதுல உள்ள நம்ம ஓப்பனா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள் வந்ததன் மூலம் பிஜேபி, அதாவது அந்த ஏடிஎம்கேயோட தேர்தல் கூட்டணிகள் பாதிக்கும். யார் இனி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்த ஒரு மேல எப்படி பிஜேபி போய் ஒரு கூட்டணி வைக்க முடியுமா? நேற்று இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா சார், நேற்று தான் 2 நாளைக்கு போறோம், நேற்று தான் அவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், நாங்க தமிழ்நாட்டுல பழைய கூட்டணிகளை தேடுகிறோம் அப்படின்னாரு. பழைய கூட்டணி டெஃபினெட்லி ஏடிஎம்கே. உடனே அது மு க ஸ்டாலின் உடனே இல்ல 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 அப்படின்னு ஒரு மாதிரி அலறிச்சிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்தை தெளிவா சொன்னாங்க, கூட்டணின்னு சொன்னா நீங்க வர போறது இல்ல, ஆமா நீங்க எதுக்கு பதறீங்க, எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு ஆளுங்கட்சி, டெல்லியில ஆளுங்கட்சி, நாங்க பழைய கூட்டணிகளை தேடுகிறோம் அப்படின்னாங்க. பழைய கூட்டணியில ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா ஒரு கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படி இழுத்து அடிச்சதுல அந்த அரசுக்கு வந்து திரும்ப எலெக்ஷன் வச்சு திரும்ப கருணாநிதி கூட தான் அவங்க ஒரு ரொம்ப நாள் வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு 5 வருஷம் அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பழைய கூட்டணி பிரதமர் மீன் பண்ணது இவங்கள தான் பண்ணிருக்கணும். ஆனா மு க ஸ்டாலின் உடனே பதில் சொல்லிட்டார், இல்ல இல்ல அப்ப இருந்து வாஜ்பாய் அத்வானியில இருந்த காலங்கள் வேற, மோடி இருந்த காலங்கள் வேற, நான் வர முடியாதுன்னு சொல்றார். ஈவினிங் இவர் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறார். அப்படிங்கும் போது இனி பழனிசாமி தலைவராக இருக்கிற ஒரு கட்சியில எந்த கட்சியாவது கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தானே செய்யும். விவகாரம் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க, இந்த குற்றவாளி நேற்று அந்த கூலிப்படைத்தலைவன் டெல்லியில தானே பேசியிருக்கிறான். ஆமா ஆமா. அப்ப இது ஒரு அகில இந்திய கவனம் பெற்றதாகிவிட்டது. வெளிவந்த பகீர் உண்மைகள் சார், கோடநாடு மர்ம மாளிகை, அந்த மாதிரி நீங்க ஒரு 2 வரியில என்னோட ஆசைக்கு இந்த விஷயத்தை பத்தி இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு ஒரு பட்டு பயங்கரமான ஒரு 4-5 வார்த்தைகளோட சொல்லுங்களேன். இது என்ன சார், அதாவது புலனாய்வு பத்திரிகைகள் நாளைக்கு என்ன எழுதுவாங்கன்னா, அவங்க கற்பனைக்கு எட்டினதெல்லாம் எழுதுவாங்க. டைட்டில் எப்படி வைப்பாங்க தெரியுமா? முடிவுக்கு வருகிறதா பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை, அப்படிதான் தொடங்குவாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும். அங்க ஒன்றும் நடக்காது. அவரு விசாரணைக்கு போவாரு, அவரு கனகராஜ் இப்படி செத்தா அது செத்தா, இது திகில் படத்துல வர மாதிரி சில காட்சிகளை சொல்லுவாங்க, போவாங்க. அங்க ஒன்றும் நடக்காது. இருந்தால் அந்த புலனாய்வு புலிகள் ஆரம்பிச்சிருவாங்க. கொடநாடு எப்படி இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. இவங்க தொடங்கி கொடநாடு நடந்தது என்ன, அங்க ஏராளமான மர்ம காரியங்கள் நடந்தது. இந்த ஹிட்லர் ஒரு குகை வச்சிருந்தாரு, பருந்து குகை, அந்த அளவுக்கு இவங்க என்ன பில்டப் பண்ணி எழுதுவாங்க. புலனாய்வு புலிகள்லாம் எழுதுவாங்க. அவங்க எழுதுறது இருக்கட்டும். என்னன்னா, என்னுடைய ஆசைக்கு எதிர்ப்புகளை தூளாக்கினார் பழனிசாமி, எகிரி உதைத்த எடப்பாடி, திக்குமுக்காடிய தகவல். ஆமா, அவ்வளவுதான் நடக்க போகுது. அதனால இப்போ ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பி இருக்குது. இது யார் யாருக்கு சாதகம் யார் யாருக்கு பாதகங்கிறது இனிமேல் நடக்க போற காட்சிகள் தான் சொல்லும். இனி நடக்க நம்மளும் நம்முடைய நேயர்களுக்கு அடிக்கடி ஏதாவது எது எப்படி நடக்குதோ அது பிரகாரம் நம்மளும் அதை அப்டேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப விஸ்வாசம் பாணியில சொல்றதாக இருந்தால் அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.